வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போவது என்னன்னா, ஐரோப்பிய நாடுகளில் அதிக சம்பளம் தரக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்றத டாப் 10 வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யூரோப் கண்ட்ரிக்கு நீங்க ஒர்க்குன்னு பிளான் பண்றீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். யூரோப் கண்ட்ரிலேயே அதிக சம்பளம் தரக்கூடிய வேலைகள்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்க வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டைரக்டர் அண்ட் பிசினஸ் கன்சல்டன்ட். இதுக்கு வருஷத்துக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா 60,000 யூரோல இருந்து 1,20,000 யூரோ வரைக்கும் சம்பளம் தராங்க. நம்ம ஊர் மதிப்புக்கு இன்னைக்கு ஒரு யூரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 102 ரூபாய் 29 பைசா. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 7, 2025. நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபீல்ட்ல மல்டிநேஷனல் கம்பெனில பிராண்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி லீடு பணிகளுக்கு அதிக டிமாண்ட் நண்பா. அதனால இந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஹை லெவலுக்கு நீங்க அடுத்து 9வது இடத்துல யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட். இவங்களுக்கு வருஷத்துக்கு சேலரி பாத்தீங்கன்னா 50,000 யூரோ டு 1,10,000 யூரோ வரைக்கும் வருஷத்துக்கு இவங்களுக்கு தருவாங்க. எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த துறையில யூரோப்பு மிகுந்த முக்கியத்துவம் தராங்க நண்பா. அதனால நீங்க இங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சேலரி ஹை சேலரி இதோட நீங்க ஹை லெவலுக்கு கூட போலாம். அதுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. அடுத்து 8வது இடத்தை பிடிச்சிருக்க வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இன்ஜினியரிங் மேனேஜர். இவங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 60,000 யூரோ டு 1,20,000 யூரோ வரைக்கும் தராங்க நண்பா. கன்ஸ்ட்ரக்ஷன், எனர்ஜி செக்டார், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிவ் இந்த இதுக்கு இன்ஜினியருக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹை சேலரி யூரோப் கண்ட்ரில கிடைக்கும். அடுத்ததா நம்பர் 7ல பார்மசிஸ்ட் அண்ட் பயோடெக்னாலஜி எக்ஸ்பர்ட். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 60,000 யூரோ டு 1,30,000 யூரோ வரைக்குமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எந்தெந்த கண்ட்ரிலன்றத பார்ப்போம். சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரில எல்லாம் பார்மா செக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. நீங்க இங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரொஃபைல் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்பர் 6ல பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐ இன்ஜினியர். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 80,000 யூரோ டு 1,80,000 யூரோ வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட கேட்டகரி பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், யூரோப் ஃபியூச்சர் டெக் பூம். நம்பர் 5th பிளேஸ பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஏர்லைன் பைலட், அதாவது விமான ஓட்டுநர். அதுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 70,000 யூரோ டு 1,50,000 யூரோ வரைக்கும் பர் இயருக்கு நீங்க சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு பைலட்டா நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலேயும் சம்பளம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 4th பிளேஸ பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் லாயர், சட்ட நிபுணர். அவங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 80,000 யூரோ டு 1,80,000 யூரோ வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 3ல இன்வெஸ்டர் பேங்கர். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 90,000 யூரோ டு 2 லட்சம் யூரோ வரைக்குமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஐடி டைரக்டர், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். இதுக்கு சேலரி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,00,000 யூரோ முதல் 1,80,000 யூரோ வரைக்கும் அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. யூரோப்ல டெக் செக்டர் வளர்ந்து வருது. கிளவுட்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற விஷயங்களுக்குலாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஹிட் அடிக்கும் நண்பா. அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா நம்பர் 1 பிளேஸ பிடிச்சுள்ளது ஆல்ரெடி எல்லாமே கெஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க நினைக்கிறதா உண்மை. டாக்டர் அண்ட் சர்ஜன், அதாவது மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர். இவங்களுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 முதல் 2,50,000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணலாம். அதுவும் ஒன்னும் எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஏர்ன் பண்ணலாம். ஒரு யூரோட மதிப்பு பாத்தீங்கன்னா இன்னையோட ரேட்டுக்கு 102 ரூபா 19 பைசா. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு அவங்களோட சம்பளம் எவ்வளோன்ட்டு. ஒரு 2 3 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா நம்ம இந்த சம்பளம் நம்ம வாங்கினோம்னா லைஃபே செட்டில்டு, ஜாலியா இருக்கலாம். அந்த சம்பளம் இவங்களுக்கு கிடைக்கும். யூரோப் கண்ட்ரில நீங்க வேலை செய்யணும்னா குவாலிஃபிகேஷன், லாங்குவேஜ் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப முக்கியம் நண்பா. அது மட்டும் இல்ல, இந்த டாப் 10 லிஸ்ட்ல நீங்களும் ஒரு ஆளை இடம் பிடிக்கணும்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் பிளானிங் பண்ணீங்கன்னா போதும். இந்த டாப் 10 லிஸ்ட்ல நீங்களும் ஒரு ஜாப் பிடிச்சி நல்ல ஒரு ஏர்னிங் நீங்க சம்பாதிக்கலாம் நண்பா. இந்த வீடியோ ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் ரிலேட்டடான வீடியோவும் உங்களுக்கு விசா பத்தியான டீடைல்ஸும் நான் தெளிவா போடுவேன் நண்பா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய் நண்பா, டேக் கேர்.